நம்ம என்ன சமைக்க போகிறோம்னாக்கா காராக்கரணை தொட்டுக்கையும் தயிர் சாதமும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோலை செத்திட்டு இப்படி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்குவோம். நாக்கு கறிக்கும் புளி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் புளியெலாம் சேர்க்கறதில்ல. இப்படி தான் ஆனால் சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கிற மாதிரி நல்லா வதக்கிடுவேன். சிம்மில் வச்சு இப்போ வதக்கணும் ரொம்ப நேரம். நான் வதங்கினது காமிக்கிறேன். அப்பப்போ நேரம் பார்த்து சிலிண்டர் தீர்ந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்குறேன். சில்வர் கடாயில் மாற்றி வச்சு வதக்கிட்டு இருக்கிறேன். நான் அதிகம் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் சமைக்கிறது இல்லைங்கிறதுனால அது டீ கூட குறைச்ச கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டு இருந்தேன். செய்வோம், நல்லாவே வரும். நம்ம சாப்பிட சொல்லிட்டு இருக்கோம். வதங்கி வந்ததுக்கப்புறமா தாளிச்சிருவோம். நல்லா வதங்கி வச்சுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கவும். இந்த எண்ணெயில் வதக்கிறதுலேயே நமக்கு அந்த கிழங்கு வெந்துடும். அந்தளவுக்கு வதக்கணும். புளி தண்ணி தெளிக்கணும், புளியில் ஊற வச்சுட்டு மறுபடியும் வதக்கணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் தேவைப்படாது. நாக்கு நொனப்பு இருக்காது, அரிக்காது. நம்ம இப்படி இந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னாலே போதும். தோலை செஞ்சுட்டு சும்மா தண்ணியில் அரிஞ்சிட்டு அலசி போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெய் ஆனால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வதக்கிற மாதிரி இருக்கும். செய்கிறப்பவும் அது கொலஸ்ட்ரால் இப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்காகலாம் நம்ம எண்ணெயை குறைச்சிக்க முடியாது. இது செய்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி தான் செய்யணும். அப்போ தான் நல்லா வரும். நல்லா பொன்னிறமாக எடுத்து பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். எடுத்து வேறு கிண்ணத்தில் வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே தாளிச்சிருவோம். நான் வதக்கி இருக்கிறத காமிக்கிற பாருங்க. அப்படி மொறுமொறுன்னு வர அளவுக்கு வதக்கிடுங்க. அப்புறம் மெதுன்னு வதக்கிட்டு நாக்கு அரிக்குதுக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வர அளவுக்கு வதக்கிக்குங்க. இது வந்து நம்ம கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி கூட செய்யலாம். இல்லை சோம்பு போட்டு கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி கடுகு தான் போட்டிருக்கிறேன். கடுகு வச்சதும் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் சும்மா ஒரு 100 கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியோட சாந்து தான் நமக்கு டேஸ்ட்டு கிளம்பிட்டு. தேவையான உப்பு இப்பயே போட்டுக்குவோம். சேர்ந்து வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா தக்காளி எல்லாம் சுற்றி வச்சு கரைஞ்சி வர வச்சுருவேன். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து தீயை நல்லா கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் சேர்ப்போம். நான் கொஞ்சம் காரத்தூக்கெலாம் சாப்பிடுவோங்கிறதுனால போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியிருந்தீங்கன்னாக்கா
கரம் மசாலா தூளோ இல்லை கறி மசாலா தூளோ கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். நான் கடுகு போட்டு தாளிச்சதுனால மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கிழங்கை போட்டு சுருளை வதக்கி எடுத்துருவோம். கருணக்கிழங்கு சேர்த்தாச்சு. நல்லா மசாலா கலந்து வர்ற மாதிரி பெரட்டிட்டு நம்ம வதக்குனதுலேயே கிழங்கு வெந்திருக்கும். அதனால் அது பாருங்க இந்த நசுக்கி நல்லா எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மசாலா எல்லாம் கிளறதுக்காக மட்டும்தான் சிம்மிலேயே வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்துருவோம். தீ கொஞ்சம் அதிகம் வச்சுக்கிறேன். மசாலா நல்லா உறிஞ்சி வர்ற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அப்புறம் ஆஃப் பண்ணிக்குவோம். நான் சுருளை வதக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிட்டோம்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மிலேயே இருக்கட்டும். அப்பப்போ நான் பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணுற நேரத்தை காமிக்கிறேன். நல்லா சுருளை வதக்கியாச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்து கலர் நல்லா தெரியுது பாருங்க. வந்து மிளகாத்தூள் கலர் நல்லா அப்படியே செவந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடுவோம்.